யார் நீ? ஏங்க இங்க யாருங்க சுகுணா? நான் தான். நீங்க தான் கிளவுட் கிச்சன் வச்சு நடத்துறதா? ஆர்டர் கொடுத்தா ஒழுங்கா டைம் டெலிவரி பண்ண மாட்டீங்களா? ஏய், யாரா நீ? எங்க வீட்டுக்கே வந்து எங்க வீட்டு பொம்பளைங்க பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? நேரத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ணா நான் ஏன் வந்து கத்த போறேன்? ஏய், என்னடா உளர்ற? அந்த மாதிரி எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. என்ன காசு வாங்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணாம ஏமாத்துறீங்களா? ஐயோ, தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பா, பேசிக்கலாம். என்ன விஷயம் சொல்லு. சார், இவங்களோட கிளவுட் கிச்சன்ல என் டீமுக்கு மதிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தேன். லஞ்ச் பிரேக் ஆரம்பிச்சு அங்க எல்லாரும் சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க சாப்பாடு டெலிவரி கொடுக்கல சார். என்னம்மா இவர் சொல்றது உண்மையாமா? ஏண்டி, அவன் சொல்றது உண்மையா? என்ன தாண்டி கேட்குறேன், அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ எனக்கு தெரியாம இந்த வீட்டில் திருட்டுத்தனமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் ஜெயந்தி, சொல்லுடி, நீ இதுக்கு உடந்தையா? அண்ணா, இவங்கெல்லாம் கூட்டு கலவனிங்க தான். நமக்கு தெரியாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா விடக்கூடாதுண்ணே. ஏய், என்ன பாரு பாருடி, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திருப்பீங்க. நிறுத்துப்பா. என்ன கிருபா அதெல்லாம்? இப்ப இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்படி எல்லாரும் முன்னாடி கை வாங்கிக்கிட்டு இருக்க? இவ்வளவு ருசியா சமைக்கிறவங்க கிளவுட் கிச்சன் நடத்தினா என்ன தப்பு? இல்லை தலைவரே, உங்களுக்கு இவங்கள பத்தி தெரியாது. இங்க பாரு கிருபா, நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் ஓட்டு தான் ஃபர்ஸ்ட். இப்போ உன் வீட்டு பொம்பளைங்க சமைச்சு கொடுக்கறதுல உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க இந்த பொம்பளைங்க அவங்க கட்டுப்பாட்டை மீறி போயிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்களா பொம்பளைங்களுக்கு காசு கொடுக்கறதே இல்ல. வீட்டு செலவா இருந்தாலும் சரி, சொந்த செலவா இருந்தாலும் சரி, இவங்க கிட்டதான் கையை நீட்டி நிக்கணும். அப்ப கூட அவங்க பொருளா தான் வாங்கி கொடுப்பாங்க, கையில காசு கொடுக்க மாட்டாங்க தலைவரே.